விசுவாவசு வருடம் மாசி மாதம் 22ஆம் தேதி வெள்ளிக்கிழமை, அதாவது 6/3/2026 தேதியன்று காலை 8:26க்கு சனி பகவான் பூரட்டாதி 4ஆம் பாதம், அதாவது மீன ராசியிலே பிரவேசிக்கின்றார். இதுவரை மீன ராசிக்கு சனி பகவான் 12ஆம் இடத்தில் இருந்து வீண் விரயங்களையும் வியாதிகளையும் அளித்து மிகவும் கஷ்டப்படுத்தி வந்தார். இப்போது ஜென்ம சனியாக மீனத்தில் அமர்ந்து அவருடைய ஆட்சியை நடத்தப் போகின்றார். இந்த மீன ராசி என்பது சனி பகவானுக்கு, அதாவது அவருடைய வீட்டிற்கு 2ஆம் இடம், தனஸ்தானம் என்று சொல்லப்படும். அதாவது மீன ராசி சனி பகவான் வரும்பொழுது 7.5 ஜென்ம சனியாக நடந்தாலும் நிறைய தனங்களை அவர்களுக்கு அளிப்பார்கள். மீன ராசிக்கு 12, 11 சனி பகவான் ஆகிறார். அதாவது லாப விரையாதிபதி. நிறைய லாபத்தையும் அளிப்பார், அதே நேரத்தில் விரயங்களையும் அளித்து வருவாள். அது சுப விரயமாக இருக்கும். உடல் சார்ந்த கோளாறுகள், வயிறு, சிரசு இது போன்ற இடங்களில் நோய்கள் ஏற்பட வாய்ப்பு உள்ளது. தேவையில்லாமல் கவலைப்படுதல், இதுவரை இருந்து வந்த புகழ், இவருக்கு உண்டான புகழ்கள் சற்று மங்குதல், இவருடைய அடையாளம் வீணாகுதல், வாழ்வில் இவர் பெற்று வரும் மகிழ்ச்சி சற்று குறைவாகவே இனி காணப்படும். ஆயுளுக்கு பங்கம் உண்டு. 3வது சுற்றாக இருந்தால், அதாவது 60 வயதுக்கு மேல் 3வது சுற்று நடக்கும். அப்படி 3வது சுற்றாக வரும்பொழுது ஆயுள் பங்கம் ஏற்படும். இவருடைய ஆச்சாரம், தினசரி நடவடிக்கையில் நிறைய மாற்றங்கள் உண்டாகும். ஜீவனம், தொழில் ஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஜீவனம் ரொம்ப கஷ்ட ஜீவனமாகவும் சுகமாகவும் மாறி மாறி இருக்கும். உடல் வலிமையாக இருந்தாலும் உடல் புஷ்டி, உடல் வலி, சோகம், கவலை இது போன்ற உணர்வுகள் ஏற்படும். இரவில் அதிகமான உறக்கங்கள் இவர்களுக்கு வராது. கனவுகள் ஏற்பட்டு அதனால் உறக்கம் கலைந்து தொல்லைகள் உண்டாகும். வயதானவர்களுக்கு தலைமுடி உதிர்தல் போன்ற சம்பவங்கள் நடைபெறலாம். எனவே மீனராசிக்காரர்கள் சனிக்கிழமை தோறும் விரதம் இருந்து காக்கைக்கு தங்களால் இயன்ற அளவு ஏதாவது ஒரு உணவை அளித்திடல் வேண்டும். அப்படி அளிப்பதன் மூலம் சனி பகவான் மகிழ்ச்சி பெற்று இவர்களுக்கு அளிக்கும் தண்டனையை குறைத்து கொள்வார். சனிக்கிழமை தோறும் கோவிலுக்கு சென்று எள் தீபம் ஏற்றி சனி பகவானை வணங்கி வருவது மிக சிறப்பாகும். மற்றும் அருகாமையில் உள்ள பெருமாள் கோவிலுக்கு சென்று ஆஞ்சநேயரை வழிபடுதல் மிக சிறப்பு. சனி கொடுத்தால் எவர் தடுப்பர் என்ற சொல்லுக்கேற்ப தன் வீட்டிற்கு 2வது வீட்டிற்கு செல்வதால் தனங்கள் பெருக வாய்ப்புண்டாகும். எனவே நீங்கள் செய்யும் காரியங்கள், நீங்கள் செய்யும் தர்மங்கள் அனைத்தும் இந்த சனி பகவான் மீனராசியில் வரும்பொழுது மீனராசிக்காரர்களுக்கு அந்த நன்மை உண்டாகும். கவலைகள், கஷ்டங்கள், நோய்கள் வந்த போதிலும் சற்று மன ஆறுதலாக செல்வங்களும் குவியும். இதுவே இந்த மீனராசியின் பலனாகும். வணக்கம்.